அபவுட் டு கோயிங் டு எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அபவுட் டு கோயிங் டு ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு விஷயம் வந்து நடக்க போகிறத பற்றி பேசுகிறது தான். அபவுட் டு அப்படின்றது நம்ம எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு ஒரு ஈவெண்ட் வந்து ஒரு செகண்ட் இல்லைனா மினிட்ல நடக்கும்போது அப்போ நம்ம அபவுட் டு யூஸ் பண்ணுவோம். கோயிங் டு அப்படின்றது ஃப்யூச்சர் பிளான், ஒரு இன்டென்ஷன், ஏதாவது ஒரு பிளான் வந்து நம்ம செய்ய போகிறதுக்கு முன்னாடி சொல்கிறது. இது எல்லாமே வந்து நம்ம கோயிங் டுக்கு யூஸ் பண்ணுறது. ஸோ இப்போ நம்ம அபவுட் எப்படி யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, சப்ஜெக்ட் இருக்கும், பிஓப் இருக்கும், ஆம், ஈஸ், ஆர், பாஸ்ட் டென்ஸ் வந்து ஆர் இருக்கும், வேர் இருக்கும், ப்ளஸ் அபவுட் டு ப்ளஸ் பேஸ் வேர்ப். பேஸ் வேர்ப் அப்படின்றது இந்த வேர்புன்னு இருக்கு இல்லையா, இதுதான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதே தான் வந்து கோயிங் டுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். சப்ஜெக்ட் ப்ளஸ் பி வேர்ப், கோயிங் டு, தென் பேஸ் வேர்ப். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, கோயிங் டு, ஐ எம் கோயிங் டு பை எ நியூ கார் நெக்ஸ்ட் மந்த். நான் இப்போ வாங்கலாம் இல்லை நெக்ஸ்ட் மந்த் வாங்கலாம். இது வந்து உடனே வந்து நம்ம பண்ண போகிறது இல்லை, நம்மளுடைய பிளான் தான் இது. ஹீ இஸ் கோயிங் டு ப்ளே கிரிக்கெட். அவன் வந்து கிரிக்கெட் விளையாட போகிறான். ஷீ இஸ் கோயிங் டு பை எ நியூ கார். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் இருக்குது, பிஓப் இருக்குது, கோயிங் டுக்கு அப்புறம் இந்த பேஸ் வேர்ப் இருக்குது. தென் நெகட்டிவ் சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா, ஐ எம் நாட் கோயிங் டு ஃபினிஷ் த ப்ராஜெக்ட் ஆன் டைம். ஸோ இங்கே வந்து நம்ம நெகட்டிவ் சென்டென்ஸ்க்கும் நம்ம இதே தான் யூஸ் பண்ணியிருக்கோம், பட் நாட் கோயிங் டு யூஸ் பண்ணியிருக்கோம். தென் இதுவே வந்து கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணணும் அப்படின்னா, இஸ் இட் கோயிங் டு ரெயின் டுமாரோ, தென் வாட் ஆர் தே கோயிங் டு டூ. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் வந்து உடனே வந்து நடக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறதில்ல. கோயிங் டு அப்படின்றது ஃப்யூச்சர் பிளானாக இருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு விஷயம் நம்ம பண்ண போகிறோம் அப்படின்றதுக்கு பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சொல்கிறது. தென் லுக் அட் தோஸ் பிளாக் கிளவுட்ஸ், இட் இஸ் கோயிங் டு ரெயின். அதாவது வந்து மழை பெய்ய போகுது, இது வந்து ஒரு இது மழை பெய்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, உடனே வந்து வர போகிறது இல்லை. தென் ஒரு விஷயம் வந்து டிசைட் பண்ணதுக்கு அப்புறம் கூட நம்ம சொல்கிறது, மை பைக் இஸ் டர்ட்டி, ஐ எம் கோயிங் டு க்ளீன் இட், ஐ ஹாவ் டிசைட் டு க்ளீன். நான் வந்து டிசைட் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சொல்கிறது. அபவுட் டு அப்படின்றது என்னென்னா ஒரு செகண்டில் இல்லைனா மினிட்ல நடக்கக்கூடியது, உடனே நடக்கக்கூடியதுக்கு நம்ம அபவுட் டு யூஸ் பண்ணுவோம். ஐ எம் அபவுட் டு லீவ் த ஹவுஸ், அது நான் ரெடியாக இருக்கேன் உடனே கிளம்புறதுக்கு, அப்போ யூஸ் பண்ணுறது. த மூவி இஸ் அபவுட் டு ஸ்டார்ட், இட் வில் பிகின் இன் அ ஃபியூ செகண்ட் ஆர் மினிட். அது கொஞ்ச நேரத்தில் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்ற போது நம்ம வந்து இப்போ அபவுட் யூஸ் பண்ணுவோம். தென் ஐ வாஸ் அபவுட் டு கால் யூ பட் ஐ ஃபர்காட். இது வந்து பார்த்திங்கன்னா பாஸ்ட்டில் நான் வந்து உனக்கு உடனே கால் பண்ணணும்னு நினச்சேன், ஆனால் மறந்துட்டேன். இந்த கிளாஸ் இஸ் அபவுட் டு ஃபால், அது இந்த கிளாஸ் வந்து விட போகுது, அது ஒரு செகண்டாக இருக்கலாம் இல்லை மினிட்டாக இருக்கலாம், விடுற மாதிரி இருக்கும்போது அப்போ நம்ம சொல்கிறது அபவுட் டு. ஐ எம் அபவுட் டு கோ டு ஸ்லீப், நான் வந்து தூங்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறது. இது வந்து உடனே நடக்கக்கூடியது, செகண்ட் ஆர் மினிட்ல. இப்போ நம்ம இது பார்த்திங்கன்னா, ஐ எம் அபவுட் டு கிராஜுவேட் நெக்ஸ்ட் இயர், நம்ம இந்த மாதிரி சொல்லக்கூடாது. அபவுட்ன்றது உடனே நடக்கிறது. ஐ எம் கோயிங் டு கிராஜுவேட் நெக்ஸ்ட் இயர், நம்ம இது இப்படி தான் சொல்லணும், கோயிங் டு தான் சொல்லணும், அபவுட் டு சொல்லக்கூடாது. அபவுட் டு அப்படின்றது ஒரு மினிட் செகண்டில் நடக்கிறது. கோயிங் டு அப்படின்றது ஃப்யூச்சர் பிளான், இல்லைனா உடனே கூட நடக்கலாம், உடனேனா கொஞ்சம் லேட்டாக.